கிறிஸ்து தன்னுடைய அன்பின் கயிறுகளினாலே நம்மை கட்டி இழுத்து பிதாவோடு இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த அந்த அகாப்பே அன்புனாலே, அந்த கயிறுனாலே நம்மை கட்டி இழுத்து பிதாவுக்கு நெருக்கமான பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இயேசு பிதாவுக்கு எப்படி நேசகுமாரனாய் இருக்கிறாரோ, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதா தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை எப்படி சொன்னாரோ, அதே போல நம்மையும் நேசகுமாரர்கள், நேசகுமாரத்தி, இவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்கான வேலையை சிலுவையிலே இயேசு செய்து முடித்தார். அதுதான் உன்னையும் என்னையும் பிதாவோடு இணைத்து கட்டி இருக்கிற அன்பின் கயிறாக இருக்கிறது. இந்த 15ஆம் தேதி, இந்த 1வது மாதம், இந்த 15ஆம் தேதி உனக்கு என்ன செய்தியை சொல்லுதுன்னா, இயேசு தன்னுடைய அன்பின் கயிறுகளினாலே உன்னை கட்டி இழுத்து கொண்டு பிதாவோடு வைத்து விட்டார். பிதாவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஏசப்பா உன்னை, ஒரு தாய் தன்னுடைய கர்ப்ப பையிலே தன்னுடைய பிள்ளையை 9 மாதங்கள் சுமந்து பாதுகாத்து ஜீவனை கொடுத்து அது இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருகிறது போல, இயேசு கல்வாரி சிலுவையில் உனக்காக ரத்தம் சிந்தி உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னுடைய ஜீவனை பாதுகாத்து உன்னை ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து உன்னை அவர் சேர்ப்பார் என்று சொல்லுகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமை